கொலை மிரட்டல் விட்டதுனால நான் இங்கே கமிஷனர் ஆஃபீஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் என்னை கூப்பிட்டு அத்தையும் கூப்பிட்டு ஒரு வாட்டி விசாரணை செய்யணும் ஐயா. இதுக்கு என்னோட உயிருக்கு ரொம்ப ஆபத்து இருக்கு. என்ன மறுபடியும் மிரட்டிட்டே இருக்காங்க. பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர். We are the future. சாலமங்கலம் பகுதியைச் சேர்ந்த கலைவாணி என்பவர் மீது அவரது உறவினர் தங்கமணி தன்னை 7 லட்சம் ரூபாய் பண மோசடி செய்ததாக காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். ஆனால் விசாரணையின் போது அந்த பணம் பாதுகாப்பாக இருப்பதாகவும் 6 மாத கால அவகாசத்தில் திருப்பி தருவதாகவும் கலைவாணி எழுத்துப்பூர்வமாக ஒப்புக்கொண்டிருந்தார். இந்நிலையில் தங்கமணியின் கணவர் விஸ்வநாதன் சமீபத்தில் உயிரிழந்தார். இந்த நிலையில் கலைவாணி 1 லட்சம் ரூபாய் மட்டும் தங்கமணியிடம் ஒப்படைத்ததாக கூறப்படுகிறது. இதற்கிடையில் ஜூன் 2ஆம் தேதி தங்கமணி நேரடியாக கலைவாணியை சந்தித்து புகாரை திரும்ப பெறுவதாகவும் பணம் கொடுத்ததற்கான ஆதாரம் இல்லை என்றும் கூறி சென்றுள்ளார். அடுத்த நாளே இந்த பண விவகாரம் குறித்து ஜெயபாரதி மற்றும் லூர்து மேரி என்பவர்கள் கலைவாணியை சந்தித்து கடுமையான முறையில் பேசியதாக கூறப்படுகிறது. அவர்கள் கலைவாணியிடம் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறோம், அதற்கு 2 லட்சம் ரூபாய் தர வேண்டும் என கூறி கட்ட பஞ்சாயத்து செய்ததாகவும் மிரட்டியதாகவும் தெரிகிறது. அதற்கு கலைவாணி மறுப்பு தெரிவிக்கவே ஜெயபாரதி என்பவர் தனது அரசியல் செல்வாக்கை காட்டி மிரட்டி உள்ளார். தான் அதிமுகவில் வட்ட செயலாளராக இருப்பதாகவும் பிரபல ரவுடியின் கூட்டாளியான தன் மீது புகார் கொடுத்தாலும் தமக்கு எந்த பயமும் இல்லை என்றும் இப்போதுதான் சிறையிலிருந்து வெளியே வந்திருப்பதாகவும் கூச்சலிட்டுள்ளார். மேலும் கலைவாணி தமிழக வெற்றிக் கழகம் கட்சியில் இருப்பதை சுட்டிக்காட்டி, நீ எப்படி தாவேக்கவில் இருக்கிறாய் என்று பார்க்கிறேன், உன்னை அவமானப்படுத்தி விடுவேன், கட்சியின் பெயரை பயன்படுத்தி உன் மீது பொய்ப் புகார் அளித்து விடுவேன் என்றும் ஜெயபாரதி பகிரங்கமாக மிரட்டல் விடுத்துள்ளார். அத்துடன் கலைவாணியின் ஜிபே கணக்கிலிருந்து 2000 ரூபாய் பறிக்கப்பட்டதாகவும் மீதி பணம் வழங்கவில்லை என்றால் உயிருக்கு ஆபத்து என மிரட்டியதாகவும் கலைவாணி குற்றம் சாட்டுகிறார். இதனால் அச்சமடைந்த கலைவாணி தாம்பரம் காவல் ஆணையரிடம் புகார் அளித்து பாதுகாப்பு மற்றும் சட்ட நடவடிக்கையை கோரியுள்ளார். இந்த சம்பவம் தற்போது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. ஆப்போசிட்ல இருக்கிற எங்க அத்தை வந்து ஸ்டேஷனுக்கு வர மாட்டாங்க. வராம ஃபோன் மூலியமா என்னை காண்டாக்ட் பண்ணி கேட்டுட்டு இருந்தாங்க. நான் என்ன சொன்னேன்னா, அத்தை நீங்க வாங்க நம்ம நேர்ல பேசிக்கலாம்னு சொன்னதும் 2ஆம் தேதி வந்து அத்தை என்கிட்ட பேசினாங்க. பேசிட்டு சரிம்மா நான் உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்ததை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன், நம்ம என்னன்னு தெளிவா பேசி முடிவெடுத்துக்கலாம்னு அத்தை என்கிட்ட சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் 3ஆம் தேதி ஜெயபாரதி லூத் மேரின்ற 2 பேரும் வந்து என்னை கொலை மிரட்டல் விடுறாங்க. நீ வந்து அவங்க கிட்ட பணம் கொடுக்க கூடாது, என்கிட்ட தான் பணம் கொடுக்கணும், இந்த பிரச்சனையை நான் சால்வ் பண்ணி தரேன், எல்லா ப்ரூஃபும் என்கிட்ட இருக்கு அப்படின்றாங்க. அப்படி எந்த விதமான ப்ரூஃபும் அவங்க கிட்ட இல்லை. ஏன்னா நான் அவங்களை ஏமாத்தலை. நான் என் உயிர் போயிடுச்சுன்றதுக்காக நான் கொடுக்குறேன்னு ஒத்துக்கிறேன். ஒத்துக்கினதுக்கு அப்புறம் என்னை மறுபடியும் டார்ச்சர் பண்றாங்க. ஜெயபாரதியும் லூத் மேரியும் என்னை மீறி நீ அவங்க அத்தை கிட்ட பணம் கொடுத்தீங்கன்னா நான் உன்னை கொலை பண்ணிடுவேன்னு சொல்றாங்க. ஆளுக்கு 2 லட்ச ரூபா பணம் கேட்டாங்க. நான் ஏன் உங்களுக்கு பணம் தரணும், அதை நான் எங்க அத்தை கிட்டே கொடுத்துக்கிறேன், என்னை எங்க அத்தை கிட்ட பேச விடுங்கன்னு சொல்றேன். ஆனா எங்க அத்தை கிட்ட என்ன பேச விட மாட்டாங்க.